அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம், அதாவது இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்குதுங்க. இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி பார்க்க முடியல அப்படின்னா கூட நம்ம வீடுகளில் நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது. பொதுவாகவே கிரகணங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது பல மாற்றங்களை தரக்கூடியது. ஏன் நாம் சாப்பிடக்கூடிய உணவு கூட அந்த கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. அப்படி கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக இந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரக்கூடிய கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடியும், எவ்வளவு நேரம் இந்த நீண்ட கிரகணம் நீடிக்கும், குறிப்பாக நம்ம வீடுகளில் இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யணும், கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்யணும், இதெல்லாம் நான் தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு வழிபாடுகளையோ அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பீங்க அப்படிங்கிறத கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு, இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊரில் இருந்து எந்த நாட்டில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு சிலருக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக கை கூடாமல் அந்த திருமணம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு திருமணமே நடக்காமல் கூட போயிடும். அதே போல் குழந்தை வரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திடீர்னு நோய் வாய்ப்படுறது, திடீர்னு விபத்து நடக்கிறது, இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்கா. அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு ஜோதிட பரிகாரம் செய்யும் போது இதை சரி செய்ய முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய அடர் நிழலுக்குள்ள நிலவினுடைய சுமார் 96.3% பகுதி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகவும் ஆழமான பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும். பகுதி சந்திர கிரகணம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு நேரப்படி இது கிரகணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணத்தினுடைய அதிகபட்ச நிலை இந்திய நேரப்படி காலை 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:31 மணிக்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இருந்தாலும் இந்த கிரகணம் சனி பகவானுடைய கும்பராசியிலும் ராகுவினுடைய சதய நட்சத்திரத்திலும் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கிரகண நேரத்தில் இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னு சொல்கிறதால சூத காலம், அதாவது ஒரு தீட்டோ தோஷமோ இந்த மாதிரி எதுவும் பொருந்தாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த சந்திர கிரகணத்தின் போது பெரும்பாலான பகுதி நிலவு வானின் அடிவானத்திற்கு கீழே மறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய நடைமுறைகளை நம்ம பின்பற்றுவது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வழிபாடு, தியானம் மற்றும் தான தர்மங்கள் செய்கிறது கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சிவபெருமானை நினைத்து தியானித்தல், மிருதியுச்ச மந்திரம் ஜபித்தல், வழிபாடு செய்தல், உணவு தானம் செய்தல், தேவையுள்ள ஒருவருக்கு உதவுதல், சிவபெருமானுக்கு நீர் சமர்ப்பித்தல், அத்தியாவசிய பொருட்களை தானம் செய்தல், உங்களுடைய ராசி மற்றும் குடும்ப மரபுக்கு ஏற்ற பரிந்துரைகள், நடைமுறைகள் இவை எல்லாமே நம்ம கடைபிடிக்கிறது கூட முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய நாம் ஒரு சிலர் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நாளில் அசைவம் உண்ணாமல் இருக்கிறது நல்லது, நாம் இறைவனுடைய வழிபாடுகளில் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகண நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகள், உறவு, பணம், தொழில் சார்ந்த திட்டங்கள், இது மூலமாக இதுவரை நாம் தீர்க்கப்படாத முடிவுகள் ஆகியவற்றின் மீது கவனத்தை ஈர்க்கப்படும் அப்படின்னும், கும்பராசியிலும் சதயம் நட்சத்திரத்திலும் இந்த கிரகணமானது நிகழ்விற்கு ஆழ்ந்த சிந்தனையும் கவனமும் அணுகுமுறையும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. கும்பம், கடகம், சிம்மம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னும், அதே வேளையில் மேஷம், மிதுனம், கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் சில குறிப்பிட்ட துறைகளில் பயனுள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாரம்பரிய நடைமுறைகளின்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வீட்டில் எளிய வழிபாடுகள் செய்தாலே மிக நல்லது தான்.
ஒரு எளிய மற்றும் பயனுள்ள விஷயங்களை செய்யலாம். அவசரப்பட்டு எதிர்வினையாற்றுவதற்கு முன் சற்று நிதானிக்க வேண்டியது நல்லது. முக்கியமான முடிவுகள் பரிசீலனை செய்ய வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டில் இப்போதான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அடுத்ததாக சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, வீடுகளில் இந்த கிரகண நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது தெரியாமல் கூட இந்த தவறுகளெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் ஜன்னல் கதவுகளை மூடிவிட வேண்டும். சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய இரவு உணவு அதாவது இரவுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த கிரகணமானது சந்திர கிரகணம் அப்படின்னாவே இரவு நேரத்தில் வருது தான். ஆனால் இந்திய நேரப்படி இப்போது வந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணம் நமக்கு பகலில் வந்திருக்கு. அதனால் பெரிதாக இல்லை. ஆனால் நீங்கள் பொதுவான கருத்தாக இதை தெரிந்து கொள்ளுங்கள். இரவில் சந்திர கிரகணம் வருது அப்படின்னு சொன்னால் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்றே கிரகணம் ஏற்படுவதால் அன்று இரவு ஆலய தரிசனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்று நிகழக்கூடிய இந்த கிரகணத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இப்போது பௌர்ணமி பகலில் வந்திருக்கிறனால, இந்த கிரகணம் பகலில் வந்திருக்கிறனால பெரிதாக தோஷம் இல்லை. கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியலின்படி நேராக சூரியன் சந்திரனுடைய ஒளியை விட கிரகணத்தின் ஒளி நம்ம மீது படும் பொழுது அது வேறு விதமான எதிர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தும். இது கர்ப்பிணிகளுக்கும் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் முன்கூட்டியே குழந்தை பிறக்கக்கூடிய ஆபத்து கூட ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒரு சிலர் இது எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் கிரகணம் ஏற்படும் போது கர்ப்பிணிகள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதை தொடர்ந்து பின்பற்றிட்டு வர்றது சகஜமாக பார்க்கக்கூடிய விஷயந்தான். இன்னும் இந்த கிரகணம் பகல் நேரத்தில் தெரியுது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் கோவிலுக்கு போகக்கூடியதை தவிர்ப்பாங்க. கோவிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா கோவில் கதவுகள்லாம் சாத்தப்பட்டிருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இந்த மாதிரி கிரகண நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் கடைப்பிடிக்கிறத பார்க்க முடியும். சந்திர கிரகண நேரத்தில் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது கூட பார்க்க முடியும். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதால இப்படி சொல்கிறாங்க. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்ப்பை புல்லை போட்டு வைக்கக்கூடியது இருக்கும். அதாவது நாம் இந்த கிரகணத்துக்கு நம்ம பெரிதாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணும். பௌர்ணமி திதி, சிராத்தம் மறுநாள் இந்த மறுநாளில் நம்ம உயிர் காக்க தேவையான நிலையில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யலாம். மற்றவர்கள் ஒரு நாள் கழித்து அறுவை சிகிச்சை செய்யலாம். அறுவை சிகிச்சை அவசியம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க இடுப்பில் சர்ப்பம் தரித்த விநாயகரை வழிபட்டு சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த கிரகணத்துக்கு அப்படின்னு நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. கிரகண காலங்களில் செய்யக்கூடியவை, கிரகணம் ஏற்படும் பௌர்ணமி நாளில் ஆன்மக்காரகன் சூரியன் மற்றும் மனோகாரகன் சந்திரன் இருவரும் மிகவும் அதீத சக்தி நிலையில் இருப்பாங்க. சந்திரன், ராகு, சூரியன், கேது இவைகள் இரண்டுமே நல்ல இணைவுகள் இல்லை. அதனால தான் உடலையும் உள்ளத்தையும் அன்று நாம் மனசார நாம் அமைதியாக வைத்துக்கொள்வது நல்லது. ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றது இன்னும் நல்லது. இப்படி இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முக்கியமாக இந்த கிரகணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.